அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா சய்யிதினா முஹம்மதிர் ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அம்மா பஅது. அன்பு நிறைந்த ஜெம் டிவி நேயர் பெருமக்களே, உங்கள் மீதும் உலக மக்களாகிய நம் யாவர் மீதும் ஏக இறைவனின் அன்பு மருளும் உண்டாகட்டுமாக. இஸ்லாமிய நற்போதனைகளில் இன்றைய தினம் நாம் பார்க்கவிருப்பது குழந்தைகள் அழகிய கனி. அருமையான பெருமக்களே, குழந்தைகளுக்காக வேண்டி நாம் பல தியாகங்களை செய்து வருகிறோம். அந்த தியாகங்கள் எல்லாம் ஒரு பெரிய விஷயங்கள் அல்ல. இருந்தாலும் கூட சில நபர்கள் குழந்தைகளுக்காக வேண்டி குழந்தைகளுடைய தேவைகளை நிறைவேற்றி தருவதில் கஞ்சத்தனம் பிடிப்பாங்க. இப்போ குழந்தைங்க அடம்பிடிச்சி ஏதாவது கேட்பாங்க. ஏதாவது ஒரு ஷாப்பிங் நம்ம போனோன்னு சொன்னால், ஏதாவது கடைகளுக்கு நம்ம ஏதாவது பொருள் வாங்கணும்னு நினச்சிட்டு போவோம். பிள்ளைங்க பார்க்குறதெல்லாம் அதை வாங்கி கொடுங்க, இதை வாங்கி கொடுங்கன்னு சொல்லி கேட்பாங்க. ஆனால் சில தம்பதியர்கள், சில பெற்றோர்கள் இப்படி இருக்கிறார்கள், எதையுமே வாங்கி கொடுக்காம கூப்பிட்டு வந்துடுவாங்க. சிறு பிள்ளைகள் அவங்க விருப்பம் உள்ளதை கேட்கிற பொழுது ஏதாவது ஒரு பொருளையாவது வாங்கி கொடுத்து அவங்கள சந்தோஷப்படுத்தணும். ஆனால் சில பேர் கஞ்சனாக இருப்பாங்க பார்த்தீங்களா? அவர்களை பார்த்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எச்சரிக்கை செய்கிறார்கள். உன்னுடைய குழந்தைகளை, உங்களுடைய குழந்தை செல்வங்களிடத்திலே நீங்கள் கஞ்சனாக நடந்து கொள்ளாதீர்கள். உதாரணமாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால், நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் தன்னுடைய அருமை மகள் ஃபாத்திமா ரதியல்லாஹு அன்ஹா அன்னவர்களுடைய குழந்தை ஹசன் ஹுசைன், அதில் ஒரு குழந்தைய அணைத்து கொண்டு அப்படியே தூக்கிக்கிட்டு வர்றாங்க. அப்போ சொல்கிறாங்க, இன்னக்கும் லதுபஹிலூன வதுஜன்னிபூன வதுஜஹிலூன வ இன்னக்கும் லமினர் ரைஹானில்லா. நீங்கள் பெற்றோர்களை கரிமிகளாக்கி விடாதீர்கள். அதாவது பெற்றோர்களாக இருக்கக்கூடியவர்கள் கஞ்சத்தனமுடையவர்களாய் இருந்து விடாதீர்கள். அது மட்டும் இல்லை, நீங்கள் கோழைகளாகவும் இருந்து விடாதீர்கள். அதற்கு அடுத்து சொல்வார்கள், அதே போன்று அறிவிளக்கச் செய்கிற நபர்களில் நீங்கள் இருந்து விடாதீர்கள். நம்முடைய குழந்தைகளிடத்தில் நம்ம கஞ்சத்தனம் செய்வதை விட்டும் நாம் நம்மை பாதுகாத்திருக்கணும். அதே நேரத்தில் நாம் பெற்றெடுத்த நமது குழந்தைகளிடத்தில் முட்டாள் மாதிரி நடந்து கொள்ளக்கூடாது. சில பேர் குழந்தைங்க கொஞ்சம் அதிகமாக சேட்டை பண்ணுவாங்க, சேட்டை பண்ணுறாங்க அப்படிங்கிறதுக்காக வேண்டி குழந்தைங்களை அடிக்கிறத சில இடங்களில் பார்க்குறோம். அந்த குழந்தை தேம்பி தேம்பி அழும், அப்பா இப்படி அடிச்சிட்டாங்க, அம்மா இப்படி அடிச்சிட்டாங்களே அப்படின்னு சொல்லி அந்த குழந்தை தேம்பி தேம்பி அழும். இது ஒரு முட்டாள்தனமான ஒரு செயல். குழந்தைகளை எப்படி பேசி அவர்களை திருத்த முடியுமோ அந்த அளவிற்கு பேசி திருத்த வேண்டும். எந்த இடத்துல அடிக்கணுமோ அந்த இடத்துல நீங்கள் அடித்து வளர்க்க மாட்டான். ஒரு சின்ன ஒரு மேட்ரு, சின்ன ஒரு விஷயமாக இருக்கும், அதுக்கு போய் எங்கேயோ உள்ள கோபத்தை தன்னுடைய பிள்ளைகளிடத்தில் காட்டுவது, பிள்ளைகளை பெல்ட் எடுத்து அடிப்பது, அல்லது எதையாவது ஒரு குச்சியை எடுத்துக்கிட்டு கண்ட மாதிரி அடிக்கிறது. இதில் எல்லா விஷயமும் வந்துடுது. முட்டாள்தனமான செயல். கோழையாகவே தன்னுடைய குழந்தையிடத்தில் காட்டிக்கொள்வது. யாரிடத்தில் தைரியத்தையும் தன்னுடைய திறமையும் காட்ட வேண்டுமோ அங்கே காட்டாமல் பலகீனமாக இருக்கக்கூடிய நம்முடைய சிறு பிள்ளைகளிடத்தில் தன்னுடைய கோழைத்தனத்தை காட்டுவது. அருமையான பெருமக்களே, குழந்தைகள் என்பவர்கள் அழகிய மலர்களாய் பார்க்கப்படக்கூடியது. நம்முடைய வீடுகளில் இருக்கக்கூடிய பூச்செடிகளில் ஒரு பூ இருக்கிறது என்று சொன்னால், அந்த இதழை நாம், அந்த மலர்களை எப்படி பார்த்து நாம் மகிழ்ச்சியோடு இருக்கிறோமோ அதுபோல உங்கள் குழந்தைகளை பூவை போன்று நீங்கள் பார்த்து கொள்ளுங்கள். நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதைத்தான் வலியுறுத்தி காட்டுகிறார்கள். எப்பேற்பட்ட ஒரு பாக்கியம்! அந்த குழந்தைகளிடத்தில் நீங்கள் மடமைவாதிகளாகவும் அந்த குழந்தைகளிடத்தில் நீங்கள் முட்டாள்களாகவும் நடந்து விடாதீர்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறி தந்திருக்கிறார்கள். அப்பேற்பட்ட குழந்தை செல்வங்களிடத்திலே நாம் நம்முடைய பலகீனத்தை காட்டாமல்
நம்முடைய அன்பை காட்ட வேண்டும். நம்முடைய குழந்தைகளிடத்திலே நமது கஞ்சத்தனத்தை காட்டாமல், நமது குழந்தைகளுக்கு என்ன தேவை இருக்கிறதோ தேவையுள்ள நேரத்தில் தேவைகளை நம்முடைய பிள்ளைகளுக்காக வேண்டி செய்து கொடுக்கக்கூடிய ஒரு உண்மையான தகப்பனாக நாம் இருக்க வேண்டும். அதைத்தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிட்டு காட்டியிருக்கிறார்கள். அன்பு நிறைந்தவர்களே, அது மட்டுமல்ல, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய அந்த ஞானங்களை விளங்கி இருக்கக்கூடிய சில மார்க்க அறிஞர்கள் ஒரு விஷயத்தை சொல்லி காட்டுவாங்க. ஆண் குழந்தைகள் இருக்கிறார்களே, அவர்கள் எல்லாம் நிஅமத்துகள், அல்லாஹ்வினுடைய அருட்கொடைகள். பெண் குழந்தைகள் இருக்கிறார்களே, அவர் பெண் குழந்தைகள் எல்லாம் நன்மைகளை வாரித் தருகிற நன்மைகள் என்று சில மார்க்க அறிஞர்கள் சொல்லி காட்டுகிறார்கள். அதற்கு மட்டும் இல்லாமல் அல்லாஹ் வழங்கும் அருட்கொடைகளுக்கு மறுமையிலே கேள்வி இருக்கிறது. அல்லாஹ் வழங்குகிற நிஅமத்துகளுக்கு மறுமையிலே கேள்வி இருக்கிறது. அல்லாஹ் வழங்கக்கூடிய நன்மைகளுக்கு கேள்விகள் கிடையாது. அப்போது நன்மைகளாக பார்க்கப்படுகிற நம்முடைய குழந்தைகளை நாம் சாலிஹீன்களாக பார்ப்போம், சாலிஹீன்களாக உருவாக்குவோம். அல்லாஹ் அதற்கு உதவி செய்வானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்ஷா அல்லாஹ் மீண்டும் நாளை சந்திப்போம்.